நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய யோக முத்திரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இடுப்பு எலும்புகள், மூட்டுக்கள் நன்றாக இயங்கணும், இடுப்பு எலும்பு தேய்மானம் வரக்கூடாது, மூட்டு வலி, மூட்டு வீக்கம் வராமல் இருப்பதற்குரிய அற்புதமான பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகா, தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அற்புதமான யோக முத்திரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது இடுப்பு எலும்புகள், மூட்டுக்கள். இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்படக்கூடாது, மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டு வாதம் வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன? நம்ம உடம்புல வாத பித்த சிலேத்துமம், அதில் வாதம் காற்று. அந்த காற்றினுடைய தன்மை கரெக்டாக இருந்தால் தான் மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டு வாதம், இடுப்பு வலி இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் இருக்கும். அப்போ அதை வராமல் சரிப்படுத்தக்கூடிய முத்திரைகளை தினமுமே காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். அடிக்கடி நம்ம கூறுவது, உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உறக்கத்திலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் நன்றாக இருக்கிறீங்க, வயசு 15-20 இருக்கலாம். இன்னும் வயது ஆக ஆக மூட்டுக்கள் திடமாக இருக்கணும், மூட்டு எலும்புகள் நன்றாக இருக்கணும், இடுப்பு எலும்புகள் திடமாக இருக்கணும். இது வருமுன் காப்போம். நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த பயிற்சியை இன்றையிலிருந்து டெய்லி 5 மினிட்ஸ் தான் ஆக போகுது. பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. வளர்ந்து வர 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 உங்களுக்கு மூட்டு வலியோ, மூட்டு எலும்பு தேய்மானம், இடுப்பு வலி, இடுப்பு எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி வராது. நிறைய பெண்களுக்கு மென்சஸ் பீரியட் முடியும் போது 45 வயதுக்கு மேலே அவங்களுக்கு இடுப்பு எலும்பு தேய்மானம் வருது. அவங்களாம் இந்த சின்ன வயசுலேயே இந்த பயிற்சிகளை பண்ணிட்டீங்கன்னா இடுப்பு எலும்பு தேய்மானம் வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். இப்போ முத்திரை, முதல் முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல், மீதி 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. மூட்டுக்கள், இடுப்பு பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். உங்களது உணர்வு மூட்டு உள்பகுதி, மூட்டு சவ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இடுப்பு எலும்பு பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் நடுவிரல் மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இடுப்பு பகுதி, மூட்டு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். மூட்டுச்சவுகள் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். உங்களது உணர்வு இடுப்பு பகுதி, மூட்டு பகுதிக்கு நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை அனுசாசன முதிரை. கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உங்களது உணர்வு இடுப்பு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி முடிந்தால் காலையில் சூரிய ஒளி படுற மாதிரி 6லேருந்து 6:20க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி சேரை போட்டு உட்காந்து பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் மாடியில் சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மாலை 5:30லேருந்து 6க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். 21 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். வைட்டமின் குறைபாடு நீங்கும். இடுப்பு எலும்பு தேய்மானம் வராமல் சிறப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.